வணக்கம் திவ்யா. வணக்கம் அண்ணா. கார்த்திகா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா. சொல்லுங்க, ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி உங்களெல்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மழை 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி இருக்கீங்கன்னு பாத்து போலாம் தான் வந்தேன். என்னன்னா சொல்லலாம், உள்ள கஷ்டமா இருக்கு, வீடும் கஷ்டம். இப்போ என்ன சொல்லலாம்னா எனக்கு சொல்ற கோச்சமா தான் இருக்கு. நாங்க சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது கிணத்துல குளிச்சுட்டு வந்துருவோம், குளத்துல குளிச்சுட்டு வந்துருவோம். இப்போ நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருந்தோம். ஆனா இப்போ வந்து நாங்க வயசுக்கு வந்து இந்த இடத்துல வயசுக்கு வந்து 2 பொண்ணு நாங்க தான் இருக்கோம். எங்களுக்கு சரியா பாத்ரூம் இல்ல. பின்னாடி வந்து முன்னாடி வந்து சேலை கட்டிட்டு தான் இருந்தோம். இப்போ சேலைங்க இந்த மழையில இருந்து ரொம்ப வெயில் வந்து எல்லாம் போச்சு. இப்பவும் அதே சேலை கட்டி தான் குளிக்கிறோம். முன்னாடி முள்வெளி இருந்தது, கொஞ்சம் பயம் இல்லாம இருந்தது, கொஞ்சம் மறைவா இருந்தது. இப்போ இந்த போன மாசத்துல தான் இந்த முள்வெளி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த முள்வெளி எடுத்தத உடனே குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. அந்த முள்வெளி இருந்துன்னு சொல்லி தான் பாத்ரூம்லாம் போயிருந்தோம் அந்த பக்கம். இப்போ அது கூட இல்லாம பாத்ரூம் போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. வீடெல்லாம் எப்படி? வீடெல்லாம் இந்த மழைக்கு ஒழுகுதா? ஆமாண்ணா, ரொம்ப ஒழுகும். சொல்லறதுக்கு முடியலண்ணா. நிஜமா நான் கஷ்டத்தோட சொல்றேன், எங்க பாத்ரூம் சரியில்லைண்ணா. முன்னாடி வந்து மறைவா இருந்ததுனால நாங்க சொல்றதுக்கு தேவையில்லாம இருந்தது. ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப என்னோட வீட்லயே வந்து கொஞ்சம் சேலை கட்டி விட்டு, ஏன்னா இப்ப வீட்டுல பின்னாடி பாத்ரூமோட. உங்க வீட்டுல எப்படி கார்த்திகா? எங்க வீட்டுல பின்னாடி ஒண்ணு இல்லண்ணா, போகிறது கூட குளிக்கிறது கூட முடியலண்ணா. 10 பேர் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கு எனக்கு. வீட்டு உள்ளே கஷ்டம் ரொம்ப. தண்ணி ஒரு அதனால பகல குளிக்க மாட்டோம். நம்ம நைட்ல தான் போய் குளிக்கலாம் பார்த்தா குடிகாரன் எல்லாம் வராங்க. அந்த பாத்ரூம் குளிக்க போக முடியலண்ணா. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பசங்க இருந்தோம், இப்ப இவ்வளவு பெரிய பெரிய பொண்ணு 2 பேர் ஆயிட்டாங்க. இப்ப எங்க போய் குளிப்பாதான் ஒரு பயமா இருக்குண்ணா. எந்த சைட்ல போனா எப்படி இருக்கும், தப்பா 4 பேரை பாத்துட்டாங்களா, அது வேற வீட்லயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது போல இருக்குது எனக்கு. வீட்டுல தூங்க 2 நாள் வீடு வந்து ஒழுகுது இல்ல மழை வந்தா? மழை வருது, நாங்க கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாண்ணா, ஒரு நைட்டு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சு, கரண்ட்டும் இல்ல. என்ன பண்ணலாம், எந்த வழிக்கு போலாம், எங்க கால் எடுத்து வைக்கணும் கூட தெரியாம அவஸ்தைப்பட்டோம் நாங்க ராத்திரி. சரி கார்த்திகா, இப்ப எப்படி எங்கதான் குளிக்கிறீங்க? அந்த குளம் தானா? ஆமா, நைட்ல 1 மணிக்கா போய் குளிக்கணும். எல்லாம் மக்கள் வர மட்டும் இல்லாத போது போய் குளிச்சிடுவீங்க. ஆமாண்ணா. வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்ரூம் வசதி எதுவும் இல்ல? இல்லண்ணா, வீடே உங்களுக்கு ஓலை வீடு தான் இல்ல? ஆமாண்ணா. பாத்ரூம் கூட நாங்க இந்த புடவை கட்டிக்கிட்ட கூட 4 பக்கம் கூட குளிச்சிடலாம், பொம்பளை பசங்களோட இருந்தாங்க. இல்லன்னா ஒண்ணு கட்டி சும்மா வேலை கட்ட பக்கமும் கூட குளிச்சு. பாத்ரூம் பட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை கட்ட இல்லாம நாங்க இப்ப ரோட்டுக்கு போய் அங்க ஒரு காடு அந்த பக்கம் இருக்கு, இங்க இருந்து நடந்து போய் ரோடு தாண்டி அங்க போனோம். அதுவும் காலையிலேயே போகணும். காலகட்டத்துல போனதான் இல்லன்னா யாராவது வந்துருவாங்க. போவானா நாங்க சைடு, அந்த சைடு 3 மணிக்கு போயிடுவீங்களா? ஆமா, யாரும் இல்லாத போது போயிடுவீங்க. ஆமா, நாங்க 2 பேர் இல்லன்னா அம்மா அப்பா கூட்டுருங்க. எங்க அம்மாவும் எங்க அம்மாவுக்கு போயிட்டு வருவோம் நாங்க கூட்டுங்கன்னு. அது ஒரு பயமா இருக்குது. பட்டுங்க தண்ணி ரொம்ப வருதுண்ணா. அடிக்கடி பாம்பு பூச்சி நன்றா. இன்னைக்கு ராத்திரி கூட ஒரு சார பாம்பு அடிச்சோம். ஆமாண்ணா, அடிக்கல, அப்பா அப்படியே குச்சில இருந்து தூக்கி ட்ரம்முக்குள்ள போட்டு வெளியே போய் விட்டுட்டு வந்துட்டாரு. அந்த மழையில கூட நினைச்சுக்கிட்டு எப்படிதான் தெரியலண்ணா, கஷ்டமா இருக்குது. வீட்டுலயே தண்ணி ரொம்ப வந்து தூங்க முடியல ஒரு நாள் ஃபுல்லா. அதனால தான் நான் தூங்குற எங்க போய் தூங்குங்கன்னு தெரியலண்ணா. தூங்க வெளியே போனாலும் யாராவது பக்கத்துல வந்து தூங்குவாங்க, பயத்துல. எங்க போய் படுத்துறீங்க? மழை வந்த மழை புயல் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறாங்க. அந்த கடையில போய் படுப்போம், இல்லன்னா பஸ் ஸ்டாப் அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் கூட மழை சாரல் நிறைய அடிக்கும், அதனால கடைக்கு போவோம். வீட்லயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குவோம் நாங்க. மழை வந்தா ஒரு பக்கம் நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு ஃபுல்லா நனைஞ்சிச்சுண்ணா. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மழை ரொம்ப இந்த கெஜா புயல் அடிக்கும் போது வீடே எங்களுக்கு சரியில்லை. உள்ள ஊத்த அள்ள தண்ணி. இவங்க வீடு முன்னாடி ஒரு வீடு இருந்திருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அப்ப அதுவும் சாஞ்சே போச்சு. இவங்க உள்ள இருந்தா ரொம்ப பிரச்சனை இருக்கு. எங்க சித்தி வீடு தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவங்க கன்சீவா இல்ல, ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கன்சீவாய் ஒரு குழந்தை கூட இருக்கு, சின்ன கை குழந்தை பெற்றுக்கிறாங்க, பொம்பளை பொண்ணல. இப்ப அதை வச்சு இந்த மழையில கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பாட்டி வீடு, எங்க வீடு, இந்த ஆழ்பக்கல் வந்து ரொம்ப ஊறிக்கிட்டே வருது. இருக்குது 4 வீடு தான். ஆமா இருக்கு, 4 வீடு. ஒரு வீடு வசதியான வீடு இல்ல, எல்லாமே ஒரு வீடு தான். நாங்க வரும்போது சின்ன பிள்ளைல இருக்கும் போது கட்டின வீடு இது. ரொம்ப சின்ன பிள்ளைல இருக்கும் போது கட்டின வீடு. அப்பல இருந்து இந்த வீட்டுக்கு ஒண்ணு நாங்க போல பூசை வேலை பண்ணல, எதுவும் பண்ணல. உள்ள நாங்களா ஒரு சிமெண்ட் போட்டு நாங்களே ஒரு தாரை ரெடி பண்ணோம். அது சரியா பண்ணலாமா, அது கூட உடஞ்சு சரியில்லாம ஆயிடுச்சு.
உள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஆலப்புழா கல் கூட நல்லா இல்லை, ஓடு போட்டு 15லேருந்து 16 வருஷம் ஆகுது, அதை கூட நாங்க மாத்தல. அதுக்கு முன்னாடி வந்து மழை வந்து அங்க நீங்க பஸ் ஸ்டாண்டு அங்கெல்லாம் போய் படுத்துக்குவீங்களா? இப்போ அங்கேயும் வயசு அங்க வந்து இப்போ பெரிய பசங்க ஆயிட்டீங்க, அங்கேயும் போக முடியாது. இல்ல இல்லண்ணா, முன்னாடி போகும்போதே சொல்றது தானே இருக்கு. காலுக்கு போகாது வந்து குடிக்கிறவங்க காலை எடுத்து போவாங்க, துணி எடுத்து பார்ப்பாங்க, போர்வை தட்டி பார்ப்பாங்க. அதான் அங்கேயே இப்போ இங்க மழை வந்தாலும் புயல் அடிச்சாலும் இங்கேயே ஒரு உரமா உட்காந்துட்டே இருந்துருவீங்க, தூங்காட்டி பரவாயில்ல. எங்க அம்மா அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே கஷ்டப்பட்டுலான்னு சொல்லி உட்காந்துருவோம். அங்க போனாலும் அதே கஷ்டம், இங்க வந்தாலும் அதே கஷ்டம், எதுக்கு அது இங்கே இருந்தாலும். எங்களோட நாங்க வயசுக்கு வந்த முன்னே நாங்க கட்டில் மேல கூட வந்து உட்காந்துருப்போம். கல்யாணம் ஆனவங்க தான் தரையில உட்காந்துட்டு இருக்கணும், வந்த மழை இருந்தாலும் சரி மேல உட்காரக்கூடாது. எங்க இடத்துல சம்பிரதாயம் அது. கார்த்திகா, உங்க வீட்டுல எத்தனை பேர்? நீ ஒண்ணு, உங்க தங்கச்சி, உங்க தம்பியா? ஆமாண்ணா, நாங்க 5 பேர்ண்ணா. அங்கேதான் படுத்துறீங்களா? செவரே இல்லையே உள்ள, எப்படி சார்ல அடிச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்க. அது என்ன செவருனா உள்ள நாய் பூனை எல்லாம் உள்ள, பாம்பு எல்லாம் உள்ள வந்துருமே. நேத்து வந்து போச்சு ஒரு பாம்பு, அது எங்க அப்பா பார்த்து பயந்துக்கின்னு எல்லாரும் இறங்கிட்டோம். நாங்க வெளியே வந்துட்டோம், வெளியே வந்து ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். நாங்க ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு, அது மேல எந்த ட்ரெஸ் போடலாம் தெரியல. இது கூட நான் ஒழிச்சு வச்ச இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சு நின்றது, காய போட்டனால போட்டுக்கிறேன் நான். இப்ப செவரு இல்லாத வீட்டுலாம் பத்துக்கிறீங்களா? ஆமாண்ணா. அந்த பக்கம் எல்லாம் முள்ளு வேலையா இருக்குது, எப்படி பத்துக்கிறீங்க? நைட்ல எப்படி தூக்கம் வருது உங்களுக்கு? இல்லண்ணா, எப்படின்னு தெரியலண்ணா. நான் வீடு கஷ்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிறேன். இப்போ வந்து நிறைய செடிங்கெல்லாம் முன்னாடி நிறைய இருந்தது, இப்போ இது வந்து இடம் வாங்கிட்டு மண் செடி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மரம் செடி எல்லாம் இருக்கா, அந்த பக்கம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்துச்சுங்க. அது என்ன இருந்தாலும் மழை அடிக்கும் போது இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்துடும், உள்ளேருந்து இங்கே வந்துடும். முன்னாடி இந்த செடி மரம் இருந்துன்னு சொல்லி அவ்வளோ 2-3 வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு, மழைக்கு ஒதுங்கிறதுக்கு பாம்புங்க குச்சி அது இதுன்னு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. கூட இந்த நாய்ங்க பூனைங்க சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நாங்களே மேலதான் உட்காந்து பூனை குட்டிங்க கூட எல்லாமே நாங்க மேலதான் தூக்கி வச்சு. சரி, நானு உங்க ஏரியாவுக்கு போய் திருக்கழிக்குன்றம் போயிருக்கேன், குருவிமலை போயிருக்கேன், திருவான்மீர், அங்கெல்லாம் நல்லா கல்லு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, நல்லா அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கேயா அந்த மாதிரி இல்ல? இது வந்து முக்கல்ல இருக்கிறோம் நாங்க. 4 வீடுன்றதால யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து வெளியே பாத்துக்கிட்டே போயிடுவாங்க, உள்ள யாரும் வந்து பாத்துக்கிட்டு. நாங்களா வெளியே எப்பயாவது வேலைக்கு போகும்போது எங்களை பாப்பாங்க, எப்பயாவது ஒரு தடவை பார்த்து உள்ள எழுதுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி எப்பயாவது ஒரு தடவை வந்து அரிசி கொடுத்துட்டு போவாங்க. கொரோனா டைம்ல கூட அவ்வளவுதான் நாங்க கஷ்டப்பட்டோம். இந்த 2 வருஷம் நாங்க வேலையும் இல்லாம இங்க பண்ணலாம்னு தெரியாம சோத்துக்கும் கஷ்டப்பட்டு அரிசிக்கும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இருந்தோம். எங்களை கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வயசான அந்த தாத்தாவை கூட நாங்க காப்பாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கல் வீடு, ஒழுவாத ஒரு பக்காவான வீடு இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றீங்க. மற்றபடி சாப்பாடுலாம் வந்து நீங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்குவீங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்குவீங்க. வீடு கட்டுற அளவுக்கு சம்பாதிக்க முடியல, சம்பாதிச்சு சாப்பாட்டுக்கு போக மீதி வந்து வீடு கட்டுற அளவுக்கு சேமிக்க முடியலன்றீங்க. சம்பாதிக்கணும் இருந்தா நாங்களே எல்லாமே பார்த்துருப்போம். தேடி அவங்க வேண்டி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட பாப்பேன். பாத்தீங்களா, இந்த பாலா கேபி பாலா இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாப்பேன். சரி, உங்க லக்கு அவங்க பாக்குறாங்களா? பாப்போம், நீங்க பேசிருக்கீங்க, அவங்க பாத்துட்டாக்கா ஒரு கையெழுத்து கும்பிடுவாங்க. எங்களுக்கு அண்ணா இல்லாத குறைக்கு ஒரு அண்ணாவா இருப்பாரு. ஆமாண்ணா, எங்க அப்பா இவ்வளவு ஓடி பாக்குறாரு, அவ்வளவு ஓடி பாக்குறாரு. எங்க அம்மாவும் பண்றாங்க கூட மடைக்கு. நானும் பாட்டில் பிறகுது அதுக்கு இதுக்குன்னு நாங்க வயசு போட்டோம், நாங்களும் இறங்கிட்டோம். ஆனா அவ்வளவு இருந்தா எங்க வீட்டு கஷ்டம் கடனே முடிக்க முடியல. கடனை குட்டி போட்டு அதுக்கு வட்டி போய் அதுக்கு இதுக்குன்னு அதுக்கே ஓடிட்டு இருக்குன்னு தவிர வீட்டு செலவுக்கு எங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராகவண்ணா மட்டும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப், சின்னதா ஒரு வீடு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், நாங்க அதில் வச்சு எப்படியாவது பழச்சிப்போம். ஏன்னா வயசுக்கு வந்த பொண்ணு நாங்கள் இந்த சின்ன முடுக்கிலேயே வீட்லயே எத்தனை நாள் இருந்துகிட்டே இருக்கலானே தோணல. போக 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 எல்லாமே மாறிக்கிட்டே போகுது. எங்க இடத்துல வீட்டில் ஒவ்வொரு சின்ன விஷயமும் மாறிக்கிட்டே போகுது. தண்ணி அது இதுன்னு ரொம்ப போயிட்டே இருக்கு. என் காலத்தை கூட அப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு. ராகவண்ணா, நீங்க வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்களை நாங்க கெஞ்சி கேட்குறோம்ண்ணா. நீங்க வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு போதும்ண்ணா. நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மா வரும்னு நாங்கள் நம்புறோம்ண்ணா. நன்றி கார்த்திகா. நன்றிண்ணா.